வணக்கம். திருமந்திர தொடரை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் தர்மம் செய்வதனுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்பதையும் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்து முடித்து விட்டோம். இன்று தர்மம் செய்யாதவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அறம் செய்யான் திறம் என்ற தலைப்பில் வரக்கூடிய பாடல். அறம் செய்யான் திறன். தர்மமே செய்யாமல் ஒருத்தன் இருக்கிறானே, அவனுடைய நிலை என்ன ஆகும் என்று திருமூல தெய்வம் அழகாக சொல்கிறார். முதல்ல தர்மத்தின் சிறப்புகளை பற்றி சொன்னார், தர்மம் செய்வது எப்படி என்பதை பற்றி சொன்னார். அடுத்து நீ தர்மம் செய்யாவிட்டால் என்ன ஆவாய், உனக்கு என்ன கதி கிடைக்கும் என்று இதில் சொல்கிறார். இதிலிருந்து அவர் என்ன உணர்த்த முற்படுகிறார் என்ற அளவு தர்மம் செய்ய வேண்டும், தர்மம் தலைகாக்கும், தர்மம் செய்ய கர்மம் போகும், முடிந்த அளவு தர்மம் செய்யுங்க அப்படிங்கிறது தான் வலியுறுத்துறதுக்கு இந்த பாடலை வச்சிருக்கிறார். அரண் செய்யான் திறன் என்ற தலைப்பில் உள்ள இந்த பாடல் தர்மம் செய்யாதவர்களுக்கு என்னென்ன தீங்குகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுது. பார்ப்போமா? இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும். உருமிடி ரோகம் உரோணி கலலை தர்மம் செய்வார் பக்கம் தாளகிலாவே என்கிறது இந்த பாட்டு. தர்மம் செய்யாதவன் உடல் பிணியால் பாதிக்கப்படுவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தர்மம் செய்யாதவனை எந்தவிதமான நோய்கள் எல்லாம் தாக்க வாய்ப்பு இருக்கிறது. இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும். இருமல் நோய், சோகை நோய், இரத்த சோகை, இருமலும் சோகையும், ஈலை நோய், வெப்பு நோய், காய்ச்சல், வெப்ப சம்பந்தமான அனைத்து நோய்களும், இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும். யார் யாரெல்லாம் தர்மம் செய்யவில்லையோ அவர்களை சென்று சேர்ந்து விடும், அவர்களுக்கு உடையதாக மாறிவிடும். உருமிடி ரோகம் உரோணி கலலை தர்மம் செய்வார் பக்கம் தாளையிலாவே. இடியினால் வரக்கூடிய இடி இடித்து எத்தனையோ பேர் உயிரிழக்கிறார்கள் அல்லவா, இடி மின்னல் தாக்கி. இடி மின்னல் பக்கத்தில் வராது. உருமிடி ரோகம் சைரோகம் பக்கத்தில் வராது. தலைவலி ஒருதலை தலைவலி பக்கத்தில் வராது. கலலை நோய் பக்கத்தில் வராது. யார் பக்கத்தில் வராது? தர்மம் செய்பவர்களினுடைய பக்கத்தில் வராது. தர்மம் செய்யாதவர்களுடைய பக்கத்தில் சென்று அவர்களை தாக்கிவிடும் என்று அரண் செய்யான் திறன் என்ற தலைப்பில் தர்மம் செய்யவில்லை என்றால் என்னென்ன நிலையெல்லாம் நாம் ஆளாவோம் என்று இந்த அழகாக கூறுகிறார் திருமூலர். இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும். உருமிடி ரோகம் உரோணி கலலை தர்மம் செய்வார் பக்கம் தாளகிலாவே. தர்மம் செய்வனுடைய பக்கத்தில் இந்த நோய்கள் அனைத்துமே தலை வைத்து படுக்காது. தர்மம் செய்யாதவனை தேடிச் சென்று தாக்கிவிடும். அதனால யாராவது தேவையில் இருந்தால் அவர்களுக்கு முடிந்த அளவு தர்மம் செய்ய வேண்டும். கர்ணன் கவச குண்டலங்களையே கொடுத்தான். கவச குண்டலங்கள் தன் உடலோடு ஒட்டி பிறந்த கவசத்தையும் குண்டலை, அது இருந்தால் அவனை யாருமே கொல்ல முடியாதுங்கிற ஒரு பாதுகாப்பான உபகரணத்தை கொடுத்தான். அதியமான அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தான். பேகன் என்றொரு மன்னன் மயிலுக்கு போர்வை கொடுத்தான். முல்லைக்கு ஒரு மன்னன் தேர் கொடுத்தான். குமணவல்லல் தன் தலையவே கொடுத்தான். இப்படியெல்லாம் தர்மத்தில் சிறந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஈயன இரத்தல் இழிவு அன்று அதனெதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிவு. கொல்லன கொடுத்தல் உயர்வு அன்று அதனெதிர் கொல்லேன் என்றால் அதனினும் உயர்வு என்று கலைதின் யானையார் என்ற ஒரு புலவர் வல்வில் ஓரியை பாராட்டி ஒரு புறநானூற்று பாடல் பாடியிருக்கிறார். ஈயன இரத்தல் இழிவு. ஒருத்தன்ட்ட போய் ஒரு பொருளை கொடுங்கன்னு கேட்கறது இழிவு. அந்த சமயத்தில் அன்று அதனெதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிவு.
அப்படி ஒருத்தன் கேட்கும்போது நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது அதை விட மிக இழிவு. அதனால் கேட்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சரி, கொடுக்குறாங்க, கொள்ளென கொடுத்தல் உயர்வான காரியம், நீ பெற்றுக்கொள் என்று கொடுப்பது உயர்வான காரியம். அன்று அதனெதிர் கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்வு. ஒருத்தன் கொடுக்கும்போது வேண்டாம்னு சொன்னால் அது மிக உயர்ந்த காரியம். இப்படியெல்லாம் பண்புடையவர்களாக தமிழ் மண் நம்மளை வளர்த்திருக்கிறது. ஆக முடிந்த அளவு தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்தால் கர்மம் போகும். அதை வலியுறுத்துவதற்காகத்தான் திருமூல தெய்வம் இந்த பாடலை வைத்திருக்கிறார். தர்மம் செய்யாதவன் நிலை என்ன ஆகும்? இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும். உருமிடி ரோகம் உரோணி கலலை தர்மம் செய்வார் பக்கம் தாளகிலாவே. என்ற அற்புதமான திருமந்திரத்தை நினைத்து படித்து கொண்டிருங்கள். மற்றொரு திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.